என்னடா மௌனே? அப்பா காலங்காத்தால உட்காந்து எதோ எழுதிக்கிட்டு இருக்க? அது யார் யார்கிட்ட இருந்து பணம் வரணும்னு எழுதிட்டு இருக்கேன்ப்பா. பணம் உனக்கு வர்றது சரி, அதெல்லாம் என் கைக்கு சரியா வரணும். முன்ன மாதிரி கள்ள கணக்கெல்லாம் காட்டிடாத. வாமா மருமகளே, எங்க உன் புருஷன்? அவர் ஃப்ரெண்ட் பார்க்க வெளியே போயிருக்காரு மாமா. ஓ, இப்படியே வெட்டியா சுத்திக்கிட்டு எத்தனை நாள் தான் இருக்க போறேன்? வேலைக்கு எதுவும் போக வேண்டாமா? தேன்மொழி நகைக்கான காசை அவன் தான் கட்டணும், தெரியும்ல? மாமா காஃபி. தேங்க் யூ மா. எங்க எடுத்துக்கோங்க. நீ குடிச்சிட்டியா? ஏ லோகு, அம்மா அதோ வரான் பாரு உருப்படாத ஒருத்தன். இந்த புத்திமதி எல்லாம் அவங்கிட்ட சொல்லு. மதினி, எனக்கு ஒரு காஃபி கிடைக்குமா? எடுத்துக்கோ ஜீவா. தேங்க் யூ. பாட்டி, மதினி, சக்கரெல்லாம் சும்மா கரெக்டா இருக்கு. அப்பத்தாவுக்கு கொஞ்சம் கம்மியா போட்டு கொடுங்க. டேய், ஏன்னா உங்களுக்கு சுகர் ஓவர் ஆயிடுச்சுன்னா டென்ஷன் ரொம்ப ஓவர் ஆயிடும். மருமவளே, அத்தை பாத்தியா என்னைய கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஜீவா அமைதியா இருயா. என்ன அத்தை மீனாட்சி இப்படி சொல்றா? அப்பத்தா, அன்னைக்கு பூசாரி தான் அப்படி சொன்னாருன்னு சொன்னீங்க, நீங்களே அப்படி சொல்ல சொன்னீங்க. அம்மா, என்னம்மா? பா, அதான் சைலண்ட் மோட்ல நிக்கிறாங்கல்ல, அப்பவே தெரியல உங்களுக்கு? குத்தம் உள்ள நெஞ்சு குத்துக்கல்லாட்ட நிக்குது. எனக்கு அன்னைக்கே டவுட் வந்துச்சு மீனாட்சி, என்னடா திடீர்னு கோயிலுக்கு கூட்டு போறாங்களேன்னு. அப்போ எல்லாம் ஒரு பிளான் தான் இல்ல? உங்களுக்குலாம் மனசாட்சியே இல்லையா? ஏன் அக்காவை இப்படி கஷ்டப்படுத்துறீங்க? ஏய் நிறுத்திரி. ஆமா, நான் தான் சொல்ல சொன்னேன், போதுமா? இதெல்லாம் பெரியவங்க செய்யற வேலையா? ஆமாடி, பெரியவங்க செய்யற வேலை தான். எல்லாம் இவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் செஞ்சேன். போய் சொல்லி 2 பேரையும் பிரிச்சு வச்சா நல்லா இருப்பாங்களா? ஏய் சும்மா கத்திட்டு இருக்காத. உன் அக்கா வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் நான் அப்படி பண்ணேன். உங்க அக்காவுக்கு சோறு தண்ணி கொடுக்காம கட்டியா போட்டு வச்சிருக்கோம். அதான் அம்மாச்சி சொல்றாங்கல்ல, எல்லாம் நேரம் காலம் பார்த்து நடக்கணும்னு தான் இப்படி செஞ்சாங்க. அப்படி நல்ல எண்ணமா இருந்தா அத வெளிப்படையா சொல்லிட்டு செய்யணும். இந்த மாதிரி பொய் சொல்லி பித்தலாட்டம் பண்ணக்கூடாது. அடியே, என்ன வாய் நீளுது? இந்த பாரு, இந்த வீட்டுல நான் என்ன வேணாலும் செய்வேன், அத கேட்க நீ யாரு? என் வாசல்ல நின்னு சாமி ஆடிட்டு இருக்காத, ஒழுங்கா கிளம்பி போ. மாமா, என்னம்மா? இவங்க ஒரு தப்பா பண்ணிட்டு இப்படி பேசுறாங்க, அத நியாயப்படுத்துறாங்க. இத நீங்க கேட்க மாட்டீங்களா? மாமா, அக்காவையும் உங்களையும் இப்படி பிரிச்சு வைக்க பாக்குறாங்களே, இதெல்லாம் நியாயமா இருக்கா? நீங்க கேளுங்க மாமா. அத்தை, எங்க அக்கா இந்த வீட்டுக்கு வாழதானே வந்திருக்கா, அவளை இப்படி கொடுமைப்படுத்துறாங்க. நீங்களாவது ஒரு வார்த்தை கேட்கலாம்ல அத்தை? மீனாட்சி, ஏ மீனாட்சி,
ஏ மீனாட்சி, நில்லுன்னு சொல்றேன்ல. நடக்கிற போட்டி வச்சா நீ தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குவ போல இருக்க. என்ன ஸ்பீடு! சர்டிபிகேட்லாம் ஒண்ணும் தேவையில்லை. இரு. என்ன எதுக்கு வழி மறைச்சிட்டு இருக்க? வழி விடு. இருங்கறல்ல. எதுக்கு நீ இப்படி கோவப்படுற? உன் அப்பத்தா பண்ண வேலைக்கு கோவம் வராம என்ன செய்யும்? ஏய், ஏன் இப்ப கத்துற? ரோட்ல போற வரவங்க எல்லாம் வேடிக்கை பார்க்க போறாங்க. பாக்கட்டும். அப்பவாவது உன் குடும்ப லட்சணம் என்னன்னு அவங்களுக்கு தெரியட்டும். இல்ல மீனாட்சி. பேசாத. நீ உங்க அப்பத்தா மாதிரியே தான் இருக்க. வாயை திறந்தா போய் செய்யறதெல்லாம் பித்தலாட்டம். அப்படியே இருத்தா, நான் எங்க அம்மா மாதிரி. உங்க அப்பத்தா பேசுற பேச்செல்லாம் கேட்டுட்டு வாயை மூடிட்டு நிக்க தானே செஞ்ச. இல்ல மீனாட்சி, பிரச்சனை பெருசா கூடாதுன்னு. அதுக்காக அப்படிதான் நிப்பாங்களா? எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்காங்க. அந்த குற்ற உணர்ச்சி கொஞ்சம் கூட இல்லாம என்ன பேச்சு பேசுறாங்க? அதை யாராவது தட்டி கேக்குறீங்களா? அட நீ வேற. தட்டி கேட்டாலும் குட்டிக்காரன் அடிச்சு கேட்டாலும் எங்க அப்பத்தா யார் பேச்சையும் கேட்காது. என் அக்கா என்ன தப்பு பண்ணா? அவளை எதுக்கு போட்டு இம்புட்டு கஷ்டப்படுத்துறீங்க? மீனாட்சி மா, இந்தா புடி. எக்ஸாம்க்கு படிச்சிட்டு இருக்கியாமா? அடுத்த வாரம் எக்ஸாம்ல. ஆமாமா, படிக்க வேண்டியது நிறைய இருக்கு. உன்கிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசலாமா மீனாட்சி? என்னம்மா பெர்மிஷன்லாம் கேக்குற? சொல்லு. மீனாட்சி, அந்த ஆதி தம்பி ரொம்ப நல்ல பையனா இருக்காரு. ரொம்ப பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்காரு. பெரிய பிசினஸ்லாம் பண்றாரு. அவரை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா சந்தோஷமா இருப்பேன்னு எனக்கு தோணுது. எனக்கும் ஒருத்தலாவே இருக்குமா. என்ன ஒருத்தல் சொல்லு. அவங்க பெரிய இடமா இருக்காங்க. அவங்க ஸ்டேட்டஸ்க்கு பெரிய பெரிய இடத்துல பொண்ணு பார்க்கலாம். அதை விட்டுட்டு இதுக்கு ஒரு சாதாரண வீட்ல போய் பொண்ணு கேட்டு வராங்க. அதுவும் மாதவி ஆண்டிக்கு இவரை எப்படி தெரியும்? எனக்கு ஒண்ணும் புரியல. இதுல புரியறதுக்கு என்ன இருக்கு மீனாட்சி? பொண்ணுக்கு நல்ல குணம் இருந்தா போதும்னு நினைச்சு வந்து பாக்குறாங்க, அவ்வளவுதான். ஏன் பணக்கார பொண்ணுங்கள்ல நல்ல பொண்ணுங்க இருக்க மாட்டாங்களா? மீனாட்சி, நீ என்னமோ என்ன நினைச்சுதான் இப்படிலாம் பேசிட்டு இருக்கேன்னு தோணுது. இத பாரு, நான் என்னமோ வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுதான் உங்க 2 பேரையும் கஷ்டப்பட்டு வளர்த்தேன். ஆனா நீ அப்படி கிடையாதே. நீ நல்லா படிச்சிருக்க, கோல்டு மெடலிஸ்ட். இப்போ எக்ஸாம்காக படிச்சிட்டு இருக்க. பேங்க்ல பெரிய பதவியில உட்கார போற. மா, நான் அப்படி நினைக்கலம்மா. ஆனா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு எனக்கு புரியல.